விவசாயிகளுக்கு தேவைகள் என்ன? விவசாயிகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள்? இது போன்ற தகவலை தமிழகம் முழுவதும் சத்தியம் டிவி தொலைக்காட்சி வாயிலாக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் குழு கலாய்வு மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று நாம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் அது தொடர்பான கருத்தை கேட்க உள்ளோம். நாம் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். குறிப்பாக நெற்பயிர், கரும்பு, மா உள்ளிட்ட பல்வேறு விவசாயத்தை இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் செய்து வருகின்றனர். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த விவசாயத்தில் என்னென்ன சிரமப்படுகின்றார்கள், அதாவது இயற்கை சீற்றம், வனவிலங்கு தாக்குதல், இது போன்ற பல்வேறு கஷ்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் படுகின்றனர். அந்த விவசாயிகள் நம்மோடு இருக்கின்றனர். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரீங்க, என்ன விவசாயம் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த விவசாயத்தில் என்னென்ன கஷ்டப்படுறீங்க? நீங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்டயோ இல்லை அரசியல்வாதிகிட்டயோ கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அந்த தகவலை சொல்லுங்கள். விவசாயம் செய்கிறோன்னு நான் கடவுளாக நினைக்கிறேன். நான் ஒரு விவசாயம் இருந்தால் கூட விவசாயம் செய்கிறோன்னு ஒரு கடவுளாக நினைக்கிறேன். காரணம், உலகத்துக்கே உணவு கொடுக்கணும் விவசாயி. அந்த விவசாயியோட வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாகவே இன்னைய வரைக்குமே இருக்குது. அதோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்று இயற்கை சீற்றம், ஒன்று வனவிலங்கு, அடுத்த கட்டம் ஒரு பொருளாதார நிதி தட்டுப்பாடு. இது மூணும் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு விவசாயி செய்ய முடியும். ஒன்று தாத்தா பாட்டி காலம் விவசாயம், அப்பாவும் விவசாயம், இப்போ நம்ம விவசாயம். இப்போது ஒரு காலத்தில் ஒரு ஏக்கருக்கு 35லேருந்து 38 மூட்டை ஆட்டு சாணம் மாட்டு சாணம் போட்டு அறுத்தோம். இன்றைக்கி செயற்கை உரம். இன்றைக்கி ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் மாட்டு சாணம் போட்டிருக்கேன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 10-26 ஒரு மூட்டை போட்டிருக்கேன். அம்மோனியம் சல்ஃபேட் 3 மூட்டை போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா பயிர் இன்னும் மகேந்திரான்னு நட்டுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா பீடாவே இருக்குது நெல். இது நெல்லோட கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புடை பயிர் கிட்ட வந்திருக்குது. 3 முறை பூச்சி மருந்து அடிச்சிட்டேன். இதோட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு மூட்டையோட விலை இதுக்கு முன்னாடி ஒரு அம்மோனியம் சல்ஃபேட்டுன்றது 540 ரூபா 600 ரூபாய்க்கு உள்ளே இருந்த விலைவாசி பொருள் இப்போ ஒரே முட்டா பார்த்தீங்கன்னாக்கா 900 ரூபாய் தாண்டிடுச்சு. ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்தோம்னாக்கா 1550 ரூபா. அதில் முதல் ரகம் ஒன்று இருந்தாக்கா 1850 ரூபா. விவசாயம் செய்ய மூலப்பொருள் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு மனசு தளர்வு ஆகி போகுது. காரணம் என்னென்னா, என்கிட்ட நிதி இல்லை. அரசு ஊக்கத்தொகை கொடுக்கணும். இப்போ கிசான் நிதி எப்படி செலுத்துகிறாங்க, அது மாதிரி ஒரு பருவநிலை அந்தந்த பருவத்துக்கு என்னென்ன பயிர் வைக்கிறோமோ அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி உதவித்தொகை அவங்களுடைய வங்கி கணக்கு நேரடியாக வச்சாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 500 ரூபாய் கூட வரும்போது அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவனுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆர்வம் வரும். அரசு நிறைய சலுகைகள் கொடுக்குது. சலுகைகள் கொடுத்தா விவசாயம் அனுபவிக்கிறானான்ன்றது கண்காணிக்கலை. விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட்டு என்ன ஐயா, சொற்ப பணம் தான் ஒதுக்குறாங்க. அந்த சொற்ப பணம் கடைக்கோடி விவசாயிக்கு போய் சேருதா? அது கேள்விக்குரிய ஐயா. இதையெல்லாம் தாண்டி ஒரு விவசாயம் செய்கிறான். அவன் எதை சொன்னாலும் அவன் தலையெடுத்து விவசாயம் செஞ்சு தான் ஆகணும். ஒரு கீரையோ, ஒரு சுரக்காவோ, ஒரு பீர்க்கங்காவோ, இல்லை ஒரு கத்திரிக்காவோ. ஐயா, அந்த கத்திரிக்காய் மருந்தடிக்கிற கூலி வரல ஐயா. 20 ரூபா கிலோவுக்கு போகிறாங்க ஐயா. 45 ரூபா விற்றாக்கா கூட ஓரளவுக்கு கணிசமாக 40 ரூபா இருந்தாக்கா நல்லாயிருக்கும். எங்களால் அந்த உரத்துக்கும் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கும் மார்க்கெட்டு சந்தையில் போகும்போது ஒரு கீரையோ ஒரு சுரக்காய் அது மாதிரி எடுத்து போகும்போது கம்மி பட்சத்தில் 5 ரூபா கிலோ போடுறோம் ஐயா. அந்த சுரக்காயை அறுத்து அந்த மேலே இருக்க ஒரு சொனை இருக்கும், அந்த சொனையை துணி போட்டு தண்ணி போட்டு துடைச்சி அது பக்குவமாக எடுத்து போய் சேர்க்கணும். ஒரு காய் உடைஞ்சாலும் அதோட முதலீடு போயிடும். ஒரு சிறுகீரை எடுத்து போகிறோம், அவங்க பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க. நல்ல விஷயம் அதுதான். பொருள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் கணிசமான ரேட் கிடைக்கும். ஆனால் ஒரு கத்தை 10 ரூபா சொன்னோம்னா 3 கத்தை 5 ரூபா தரியா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க. அதோட விவசாயியோட நிலைமை பாருங்கள். 5ன்றது இன்னும் ஒரு 20 ரூபா கேட்டு கூட ஒரு 3 கத்தை கேட்டால் கூட ஒரு மனசாட்சி இருக்குது. 3 கத்தை 15 ரூபாய்க்கு ஒன்று, அப்போ கத்தை 5 ரூபாய்க்குன்ற ரேஞ்சுக்குன்ற நிலைமைக்கு போகுது ஐயா. வரும் காலங்களில் ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியம் கொடுத்து விவசாயத்துக்கு முக்கியம் கொடுக்கணுன்றது என்னோடய பிரதான கோரிக்கை. இது வாயிலாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். சத்தியம் டிவிக்கு ரொம்ப நன்றி. என்ன கேட்டேன்னு காரணம் கேட்டினாக்கா, இந்த ஃப்ரைடே ஃபார்மர் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. எல்லா விவசாயம் பார்க்குறாங்க, பாதி விவசாயம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன விவசாயம் நடக்குது, இந்த பொருள் இந்த இடத்துல போய் கேட்டால் வாங்கிட்டு வரலாம், விதை கிடைக்கும் அப்படின்றது இந்த சத்தியம் டிவி வாயிலாக விதைகளோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னாக்கா அந்த இடத்துலேருந்து ஒரு விவசாயத்தை அணுக முடிஞ்சு நல்லபடியாக செஞ்சுக்க முடியுது. இனி வரும் அரசாவது விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
ஒரு விவசாயியை காப்பாற்றணுன்றது என்னுடைய பிரதான கோரிக்கையாக இதன் வாயில் முன்வைக்கிறேன் ஐயா. விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த விவசாயத்தில் இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் அரசுக்கிட்ட சொல்லுவீங்க, அரசு ஏதாவது உங்களுக்கு செஞ்சுருக்கா, என்ன நினைக்கிறீங்க? அரசு இது வரைக்கும் எந்த விவசாயிக்கும் செஞ்சது கிடையாது. சும்மா பேச்சில் தான் சொல்கிறானே தவிர்த்து வேறு எதுவும் பேசுறது கிடையாது. நானும் 2016 கேட்டுன்னு இருக்கிறேன், ஒரு மாடுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுங்க பள்ளிக்குப்பத்துக்குன்னு. இது வரைக்கும் எந்த அரசும் கையெழுத்து போடல, எந்த அரசும் அதை பற்றி நினைக்கவே இல்லை. நானும் இந்த 3 எலெக்ஷனாக பார்க்குறேன், 16, 21, இது 26. இது வரைக்கும் 4 மொபைல் ஹாஸ்பிட்டல் வேலூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 4 பகுதி கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு இது வரைக்கும் ஒன்று கூட வந்து சேர்ந்ததும் கிடையாது. எந்த மொபைல் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த டாக்டரும் பார்த்ததும் கிடையாது. 500 மாடு இருக்குது பள்ளிக்குப்பன்ற ஊரில். சொசைட்டி இருக்குது, பால் சொசைட்டி இருக்குது. இவ்வளவும் இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னா இந்த பக்கம் ஹைவேஸ் ரோடு, கடலூர் சித்தூர் ரோடு இருக்குது. இதை தாண்டி தான் நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கல்புதூருன்ற இடத்துக்கு. அந்த கல்புதூரில் போகும்போது எத்தனை வெஹிக்கிள் வருது, மாடு வருமா, ஒழுங்காக போகுமா? இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்குது, இதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. ஒரு மிடில் இந்த மாடுங்கள்லாம் கஷ்டப்படுது. ஒரு டாக்டர் வர, அவர் என்ன படித்தார், என்ன டிகிரி வாங்கினார் தெரியாது, வந்த உடனே துட்டு 500 கொடு, 700 கொடு, 1000 கொடுன்றாரு. ஒரு மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் 500. எந்த ஏழை விவசாயி எத்தனை 500 எத்தனை 1000 கொடுத்து ஒரு மாடு வளர்க்க முடியும்? 1 லிட்டர் பால் 30 ரூபா எடுக்கிறேன். 1 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணணும்னா விவசாயி எவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த மாட்டை பார்க்கணும், அந்த மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும், போய் டாக்டர்கிட்ட வாங்கணும், மருந்து மெடிசன் போய் வாங்கின்னு வரணும். இவ்வளவும் செஞ்சு அரசு என்ன கண்டது? நான் நல்லது செய்கிறேன், நல்லது இன்னும் நல்லது செய்கிறேனே. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 வேன் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல கொடுத்தாங்க. அந்த 4 வேனை எந்த ஊருக்கு போகுது ட்ரீட்மெண்ட்டுன்றது தெரியுது கிடையாது. இது வரைக்கும் வரல. எங்கள் ஊரில் 500 மாடு இருக்குது. எதோ சிரமப்பட்டேன்னு பொடிச்சுன்னு இருக்கிறோம். இதுக்கு மேலாவது எதனா செஞ்சாங்கன்னா நல்லது தான். அதாவது வேலூர் மாவட்ட விவசாயிகளை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்றனர். குறிப்பாக வனவிலங்கு பிரச்சனை, இயற்கை சீற்றத்தின் போது உரிய மானியம் தங்களுக்கு கிடைப்பதில்லை. இதுபோன்று பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். இதை அரசு செவிசாய்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கின்றன. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.